அப்படின்னு சொல்லி அந்த கூடார பண்டிகை கடவுள் நமக்கு நினைவுபடுத்தி பைபிள்ல சொல்றாரு. கூடாரம்னா எப்படி இருக்கும்? நல்லா பெருசா இருக்குமா? கூடாரம் எப்படி இருக்கும்? குருவிக்காரங்க வீட போய் பார்த்துருக்கிறீங்களா? இப்படி இருக்கும். ஒரே ஆளு, அதான் ஆள் உள்ள பார்த்தானா கால் எங்க இருக்கும்? வெளியில இருக்கும். அதான் கூடாரம். அந்த கூடாரத்துக்குள்ளதான் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் வந்து அடிமைப்பட்டிருந்த இடத்துல இருந்து புறப்பட்டு போகும்பொழுது அவங்களுக்கு நிரந்தரமா வீடு கிடையாது. 2 குச்சியை நட்டு 2 புடவை எடுத்து இப்படி கட்டினா அதான் ஓடு, அதுக்குள்ள படுத்துட்டு, அதான் கூடாரம். அப்ப நல்லா ஸ்ட்ராங்கா டென்ட் போடுற அளவுக்கு அவங்களுக்கு வசதியாக கிடையாது. அவங்க கையில என்ன இருக்கோ அதை வச்சு இப்படி கட்டி அதுக்குள்ள படுத்துக்குவாங்க. அப்புறம் என்ன செய்வார் கடவுள்? தீர்க்கதரிசிகள் மூலமா வாக்கு கொடுத்தாருன்னா மறுபடியும் அந்த குச்சியை பிடிக்கிட்டு அந்த கூரை அவுத்துட்டு அங்க இருந்து மறுபடியும் புறப்பட்டு போவாங்க. இப்படியே போன அந்த ஜனங்களை தான் கடவுள் உயர்த்தி வச்சிருக்கிறார்ன்றதுக்கு அடையாளமாக டென்ட், அந்த கூடார பண்டிகை சொல்லி சொன்னாரு. நீ யார் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும் என்றால் நீ வருஷம் வருஷம் ஒரு 3 நாள் 4 நாள் கஷ்டப்பட்டு அந்த கூடார பண்டிகை அனுபவி. இப்படிதான் நம்முடைய தாத்தா பாட்டி எல்லாம் இருந்தாங்க, இப்படிதான் இஸ்ரேல் ஜனங்கள் இருந்தாங்கன்றதை நீ தெரிந்து கொள்வதற்காக தான் கூடார பண்டிகை. அதை தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தலித் ஜனங்கள் எப்படி ஒடுக்கப்பட்டார்கள், எப்படி அவர்கள் நசுக்கப்பட்டார்கள், எப்படி அவர்கள் வேலை வாய்ப்புகளை இழந்து போனார்கள், எப்படி உயர் சாதி மக்கள் சொல்லுகிற ஹை காஸ்ட் பீப்புளால எப்படி கொடுமைப்படுத்தப்பட்டார்கள், என்னென்ன தண்டனை கொடுக்கப்பட்டது என்பதை எல்லாம் நீ நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும். பழைய கதை எதுக்கு இப்பெல்லாம் நேவர்? பழைய கதை யாருக்கும் ஹிஸ்டரின்னு ஒண்ணு தெரியலன்னா நம்ம யார் என்பதை மறந்து போய் விடுகிறோம். அதனால உங்களுக்கு ஹிஸ்டரி தெரிய வேண்டும். அப்படி தலித் ஜனங்கள் கோவிலுக்குள்ள நுழையக்கூடாது என்பதற்காக அநேக லீடர்ஸ் வந்து போராடி இன்றைக்கு ஓரளவுக்கு கோயிலுக்குள்ள சரி சமமா போய் நிற்கிறோம். அதுல என்ன செய்யறோம்னா, கடவுள் தான் மனிதனை படைத்தார் என்று சொன்னால் அந்த கடவுளை எல்லாரும் தொட்டால் தொடலாம், அந்த கடவுளை எல்லாரும் தொட்டு வணங்கலாம் என்பதற்கு அடையாளமாக என்ன செய்கிறோம் சொன்னார், நாங்களும் கோயிலுக்குள்ள வரோம், நாங்களும் அந்த கர்ப்ப கிரகத்துக்குள்ள வரோம், நாங்களும் பூசாரிகளா மாறுறோம்னு சொல்லி கேட்கும் பொழுது, இல்லை இல்லை, நீ பிறப்பால் தீண்டத்தகாதவன், நீ பிறப்பால் அன்டச்சபிலிட்டி, உன்னை தொடவே கூடாது, உன் கூட பேசவே கூடாது, உன்னை பார்க்கவே கூடாது, நீ தீட்டு, நீ தலித், நீ வந்து தீட்டு, இப்படி சொல்லி அந்த கடவுள் ஒடுக்குகிற பொழுதுதான் வந்து அநேகர் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்தார்கள் என்றால், நான் சொல்லுகிற அந்த கடவுளை தொடலாம், நான் சொல்லுகிற அந்த கடவுளை நீ கட்டி பிடிக்கலாம், நான் சொல்ற அந்த கடவுளை நீ கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கலாம், நான் சொல்லுகிற அந்த கடவுள் உன்னை வெறுத்து ஒதுக்குகிற கடவுள் அல்ல, நீ எப்படிப்பட்ட பாவியா இருந்தாலும் உன்னுடைய தன்னிடத்துல அணைத்துக் கொள்ளுகிற கடவுள். அல்லேலூயா, அல்லேலூயா. சகோதரத்துவத்துல முதன்மையா இருக்கிற ரிலிஜியன் எதுன்னு சொல்லுங்க? அதாவது பிரதர்ஹுட், அன்பாய் இருப்பதுல முதல்ல இருக்கிற ரிலிஜியன் எதையா? கிறிஸ்டியன் இல்ல. கிறிஸ்டியன் நீங்க சொல்லுவீங்க, சிட்டிக்கு போங்க, நாடார் நம்ம கை கொடுக்க மாட்டோம். ஆமா, சகோதரத்துவத்துல முதல்ல இருக்கிற ரிலிஜன் எது தெரியுங்களா? முஸ்லிம், இஸ்லாம். அவங்களுக்கு தான் ஒருத்தர் லேடிஸ் பார்க்கும்போது கட்டி பிடிப்பாங்க, ஜென்ஸ் பார்க்கும்போது கட்டி பிடிச்சி சலாம் அலைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி. ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், பிரியமானவர்களே, ஒரு சகோதரத்துவத்தை உருவாக்குகிற கடவுளாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தாரு. யூதர்கள் கலிலேயா வழியாக சமாரியா வழியாக போகக்கூடாது, அந்த இடத்துல குளிக்காத மக்கள் இருக்கிறார்கள், அந்த இடத்துல நாற்றம் அடிக்கிற மக்கள் இருக்கிறார்கள், அந்த இடத்துல சரியாக சாப்பாட்டுக்கு வழி இல்லாத மக்கள் இருக்கிறார்கள், சரியாக ட்ரெஸ் இல்லாததுனால ஒரே ட்ரெஸ் போட்டு கொண்டு இருக்கிற மக்கள் இருக்கிறார்கள், அந்த பக்கம் போனாலே அவங்க மேல நாரும். அதனால யூதர்கள் யாரும் பெண்களோடு, சமாரியா கலிலேயா பெண்களோடு பேசுகிறவராக அந்த மக்களிடத்துல போய் தண்ணி கொடுங்கன்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு யாராவது வந்து நம்ம எந்த அளவுக்கு முன்னேறி விட்டாலும் சரி, இன்றைக்கும் ஒரு சில பெரிய ஆட்கள் தலித் வீட்டுல தண்ணி குடிக்க மாட்டாங்க, தெரியுமா? பிரியமானவர்களே, இதெல்லாம் அப்படியே ரத்தத்துல ஊறிடுச்சு அவங்கள்ட்ட, அது அவங்களை விட்டு பிரிக்கவே முடியாது. அன்னைக்கு எப்படி இருந்தாங்களோ அதே போல தொட்டு வந்து கொண்டே இருக்கிறார்கள். அவங்களுக்கு யார் கொடுத்தா அந்த சர்டிபிகேட்? யூ ஆர் த ஹை காஸ்ட், யூ ஆர் த லோ காஸ்ட். நான் சொல்லுகிறேன்,
யாரெல்லாம் உயிருள்ள ஜீவனுள்ள கடவுளை ஆராதிக்கிறாங்களோ அவங்கதான் உண்மையாவே பார்த்தோன்னா பரிசுத்த ஜாதி.